வணக்கம். பொதுவாவே இறந்தவங்களோட வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம். இல்ல ஏதோ ஒரு எ இறப்புக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம், கலந்திருக்கோம். இல்ல போனவங்க நம்ம கூட நின்னு பேசிட்டு போறாங்க. இல்ல நம்ம பக்கத்துல நின்னு நம்மள தொட்டுட்டு போறாங்க அப்டின்னா, உடனே வீட்டுக்குள்ள குளிச்சுட்டு தான் வரணும் அப்டின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? நம்ம எல்லார் வீட்லயுமே இத கண்டிப்பா ஃபாலோ பண்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ ஒரு இடம் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நாம குளிக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளோட ட்ரெஸ்ஸ கூட வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வச்சிருக்க செல்ஃபோன்லேருந்து, பர்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து தண்ணி தெளிச்சோ, இல்ல கழுவ முடியும் அப்படிங்கிற பொருள கழுவி தான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போவாங்க. இதுக்கான காரணங்கள ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொன்னாலும், இதுக்கான காரணம் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க இறந்தவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். அங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. இல்ல நமக்கு நெருங்குனவங்களே, நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க இறந்துட்டாங்க. நம்ம போயிருக்கோம். நம்ம அங்க அழுதுட்டு வந்திருக்கோம். இல்ல ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்டின்னா, ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம உடம்பு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். ஏதோ நெறைய நாள் ஃபுல்லா தூங்காம வேல பார்த்தா நம்ம உடம்பெல்லாம் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்தவங்களோட வீட்ல எல்லாருமே அழுதுட்டே இருப்பாங்க. அப்ப யாருக்குமே அங்க எனர்ஜி இருக்காது. இன்னொரு விஷயம் கூட ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்போ எல்லா வீட்லயும் இருக்கா, நடக்குதான்னு தெரியல. இறந்தவங்க வீட்லலாம் கை குடுப்பாங்க. நம்ம உள்ள போகும்போதே இல்ல வெளியில வரும்போது, வாசல்லயே இறந்தவங்களோட சொந்தக்காரங்களோ, இல்ல பிள்ளைகளோ நின்னுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 2 கைகளையும் குடுப்பாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல எனர்ஜியே இருக்காது. அவங்க சாப்ட்டுருக்க மாட்டாங்க, தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க. தன்னோட உறவுக்காரங்க இறந்துட்டாங்க, தன்னோட தாய், தந்தை இறந்துட்டாங்கன்ற வேதனையில அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த மாரியான நேரத்துல அவங்களோட உடம்புல இருந்து சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கும். நம்ம கை குடுக்குறது மூலியமா அவங்களுக்கு நம்மளோட எனர்ஜி ஷேர் ஆகுது. அப்படின்னு வந்து ஒரு ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது. இப்போ நார்மலா நம்ம ஏன் குளிச்சுட்டு உள்ள வரணும் அப்படின்னா, இறந்தவங்களோட வீட்ல நெறைய விஷக்கிருமிகள் இருக்கும். ஏன்னா, இந்த உலகத்த விட்டு ஆவி போயிடுச்சு. வெறும் உடல் மட்டும் தான் இருக்கு. இறந்தவங்கள நம்ம ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னா, உடல் எல்லாம் உப்பிடும். ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுரும். இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன காரணம்னா, அவங்க உடம்புல இருந்து விஷக்கிருமிகள்லாம் வெளியில வரும். விஷ அணுக்கள் எல்லாம் வெளியில வரும். அங்கருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது, அது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போய் வீட்ல இருக்க மத்தவங்களுக்கும் குடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் வெளியில குளிச்சுட்டு வரோம். இது நெறைய பேர் வந்து சொன்னா ஏத்துக்கிறதில்ல. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. நீங்க என்னவோ குளிக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் காரணம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக, நீங்க வந்து குளிக்காம உள்ள வந்துட்டீங்கன்னா, இறந்தவங்க உங்க கூடயே வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு பேய் வந்துரும். இந்த மாதிரியான கட்டுக்கதைகள சொல்லி நம்மள நம்ப வச்சுட்டுருந்தாங்க. உண்மையான காரணம் என்ன அப்டின்னா, விஷக்கிருமிகளும், விஷ அணுக்களும் அங்க நெறைய இருந்திருக்கும். நம்ம அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளில வரும்போது, அது நம்ம கூட ஒட்டிட்டு வந்திருக்கலாம். அதனால நமக்கு நெறைய பாதிப்புகள், இல்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நெறைய பாதிப்புகள் வந்துரும்ன்றதுனால தான், குளிக்கணும் அப்டின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் நாம வந்து சாவு வீட்லருந்து வரும்போது நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லையா? ஸோ குளிச்சுட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இது 2 தான் ரொம்ப முக்கியமான காரணம். நாம சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்டின்னா, குளிக்கணுங்கிறது. ஸோ இத மறந்துறாதீங்க. இந்த விஷயத்த நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்லும்போது, "ச்சே! பார்றா! இவனுக்கு எவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு." அப்படின்னு நெனைப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, அதனால நான் ஃபாலோ பண்றேன். என் தாத்தா, பாட்டி சொன்னாங்க, அதனால நான் ஃபாலோ பண்றேன்றத தாண்டி ஏன் சொன்னாங்க? அத நாம ஏன் ஃபாலோ பண்ணணும்? இப்படி நம்ம யோசிக்க யோசிக்க தான் நமக்கான எல்லா விஷயங்களும் தெரியும். ஏன்னா வளர்ந்துட்டு வர ஜெனரேஷன் எல்லாத்துக்குமே கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு நாமளும் வந்து ரெடியா இருக்கணும் இல்லையா? ஸோ இத தெரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைங்களோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இது தெரியாம இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் சொல்லுங்க. தேங்க் யூ.